நம்ம தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சமூகம். அதில் இப்படியும் சில ஜீவன்கள் இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக தாங்க இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளத்தால் எடுத்து காட்டுறாரு டிஆர்பி ராஜா. இதை நான் ஆணவம்லாம் சொல்ல மாட்டேன், அவ்வளோதாங்க அவருக்கு அறிவு. வேற என்ன செய்ய? முதலீடுகளை கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கா, ஐரோப்பா, துபாய்னு பல நாடுகளுக்கு குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போனாரு சிஎம் ஸ்டாலின். ஏதாவது முதலீடு வந்ததா கேள்விப்பட்டீங்க? வந்தா தானே கேள்விப்படுறதுக்கு. நீங்க ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு மக்கள் வரிப்பணம் தான் கிடைச்சதா சார்? 6 மாசத்துக்கு முன்னாடி கூகுள் நிறுவனம் ஆந்திர பிரதேசில் 85,000 கோடி முதலீடை 5 வருஷம் பண்றதுக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அமேசான் நிறுவனமும் சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்க தொழில் தொடங்குறதுக்கும் தொழிலை நடத்துறதுக்கும் ஏற்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் அந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனா தமிழ்நாட்டோட நிலைமை, ஸ்டாலின் சார் வெக்கமா இல்லை உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நடந்த எடப்பாடியாரினுடைய ஆட்சியில, அதாவது 2019 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி 3 லட்சத்துக்கும் அதிகமான கோடிகளுக்கு எம்ஓயு சைன் பண்ணி 83,000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. கிருஷ்ணகிரி, சேலம், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை ஓப்பன் பண்ணி அங்கே வாழ்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஓலா போன்ற நிறுவனங்கள், பல இவி நிறுவனங்கள் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அங்கே வச்சுருக்காங்க. 2018 சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட், அதாவது 1,22,000 கோடிக்கு அதிகமாக ஆகி 6.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. வேலூர், கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பூங்காக்கள்ல மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி 4 வருஷங்கள் ஆட்சி செஞ்சு பல விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தா, இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு குடும்பம் சம்பாதிச்ச காசு மட்டும்தான் பல நாடுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கே தவிர தமிழ்நாட்டில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரலங்க. அதனால மக்களே, நீங்க சூஸ் பண்ண வேண்டிய தலைவர் தொழில்துறைனா என்னன்னே தெரியாத, முதலீடுனா என்னன்னே தெரியாத ஸ்டாலின் இல்லை. பதிலா பல மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி பின்தங்கிய மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தின எடப்பாடி பழனிசாமி.